குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசு அகாடமி டெய்லி கண்டவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா May 26, 2025 திங்கட்கிழமை இன்னைக்கு கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சதும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவலத்திற்காக இந்தியன் அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கிடும். என்னோட பேட்ச் 6 வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். விருப்பமுள்ள மாணவர்கள் யாராக இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்கும் கிடைக்கும். இதுக்கான அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷன் வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதேமாதிரி 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருப்போம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் பொறுத்தளவு இதை தாண்டி நீங்கள் படிக்கவே தேவையில்ல. நம்ம டெஸ்ட் பேஜை ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கலாம். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா பின்தங்கிய மக்களை முன்னேற்றவே வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா? இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும்போது அதன் கூடவே சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பும் எடுக்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? இது ஆல்ரெடி பார்த்தது உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை முப்படைகள் மற்றும் பிரதமருக்கு பாராட்டு தெரிவிக்கும் தீர்மானத்தை வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா துணை முதல்வரும் சிவசேனா தலைவருமான ஏக்நாத் ஷிண்டே வந்து பார்த்தீங்கன்னா முன்மொழிந்தார். அனைத்து முதல்வர்களும் துணை முதல்வர்களும் ஆதரவு தெரிவித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றப்பட்டுச்சு அந்த தீர்மானம். ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டா போதும், நிறைய மெசேஜ் இருக்கும். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு என்ன தேவையான அதை மட்டும் தான் கொடுப்பேன். அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின், இது வந்து ஆல்ரெடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தது தான். நாட்டில் முதல் முறையாக மரபணு திருத்தம் செய்யப்பட்ட 2 நெல் ரகங்களை வந்து பார்த்திங்கன்னா மத்திய வேளாண் துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா சிவராஜ் சிங் சௌகான் வந்து பார்த்திங்கன்னா தில்லியில் அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியிருந்தார். ஓகேங்களா? மொத்தம் 140 கோடி மக்களை கொண்ட அந்த நாட்டில் எதிர்கால உணவு தேவைக்காக இந்த முயற்சி ரொம்ப அவசியமாக இருக்குது. அது மட்டும் நாட்டில் சுமார் 90 லட்சம் ஹெக்டேரில் பயிரிடப்படும் சம்பா மசூரி மற்றும் கட்டன் டோரா சன்னலு அப்படின்ற 2 நெல் ரகங்களையும் முறையே வந்து பார்த்திங்கன்னா அதாவது டிஆர்ஆர் தன் 100 அப்படின்றதும் பூசா டிஎஸ்டி ரைஸ் 1 ரக உருவாக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? டிஆர்ஆர் தன் 100 மற்றும் பூசா டிஎஸ்டி ரைஸ் 1 அப்படின்ற பெயரில் வந்து பார்த்திங்கன்னா 2 நெல் ரகங்களை வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்திருக்காங்க. முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? கேட்டுருவாங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா திருநங்கைகள் மேம்பாட்டுக்கான சிறப்பு திட்டங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அறவாணிகள் நல வாரியம் அப்படின்னு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 2008 ஃபஸ்ட்டு கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் அறவாணிகள் அப்படின்ற பேர் வந்து பார்த்திங்கன்னா திருநங்கை அப்படின்னு மாற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அறவாணிகள் நல வாரியம் வந்து பார்த்திங்கன்னா திருநங்கைகள் நலவாரியம் அப்படின்னு மாற்றினாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு என்னென்னலாம் திட்டங்கள் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வருவாய் ஈட்ட இயலாத 40 வயதுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற ஏழ்மை நிலையில் உள்ள திருநங்கைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வந்துச்சு. அதை ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா 1500 ரூபாய் மாட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களது சொந்த முயற்சியில் படித்து தனித்திறமை கொண்டு பல்வேறு துறையில் முன்னேறும் திருநங்கைகள் நலனுக்காக சிறப்பான முறையில் சேவை புரிந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஒருவங்களை தேர்வு செஞ்சு ஒரு திருநங்கையை தேர்வு செஞ்சு அவருக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 1 லட்சத்துக்கான காசோலையும் சான்றிதழையும் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் வழங்கி வரார். ஓகேங்களா? அடுத்து ஆப்ரேஷன் சிந்தூர். ஓகேங்களா? பிரதமர் மோடி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த மன் கி பாத் அப்படின்ற நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காரு. இது எப்பப்பெல்லாம் நடக்குதுன்றது ரொம்ப முக்கியம். நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். பிரதமர் மோடி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மனதின் குரல் நிகழ்ச்சி மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார். அந்த அடிப்படையில் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை May 25 அதாவது நேற்று ஒளிபரப்பான 122வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா உரையாற்றிருக்கார். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டினுடைய சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். குஜராத்தில் கிர்காட்டில் உள்ள ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை வெறும் 5 ஆண்டுகளில் 674 891 அதிகரிச்சிருக்கு. ஓகேங்களா? தேனீ வளர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய புரட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா தேனீ தினம் கடந்த May 20ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. அதாவது தேன் ஆரோக்கியம், சுயதொழில் மற்றும் தன்னம்பிக்கையின் சின்னமாகும். கடந்த 11 ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பீகாரின் 5 நகரங்களில் நடைபெறும் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பதக்கம் வென்ற வீரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இது எல்லாமே முக்கியமானது தான். தேனியோட தினம் வந்து பார்த்திங்கன்னா May 20 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா உருவெடுத்திருக்கு. ஓகேங்களா? நம்ம நேற்று கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேரளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரக்கு கப்பல் கவிழ்ந்துருக்கு தெரியும். அதை பற்றி சும்மா ஹெட்லைன் மட்டும் பார்த்துக்கலாம். கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து விழிஞ்சம் துறைமுகம் நோக்கி லைபீரியா நாட்டு சரக்கு கப்பல் MSC எல்சா 3 அப்படின்ற கப்பல் வந்து புறப்பட்டு சென்றது. கப்பல் வந்து பார்த்திங்கன்னா எரிபொருள், சல்ஃபர் எரிபொருள் மற்றும் கண்டெய்னர்களுடன் பயணித்த இந்த கப்பல் வந்து பார்த்திங்கன்னா கொச்சியிலிருந்து தென்மேற்கு 38 கடல் மைல் நாட்டிக்கல் மைல் சொல்லுவாங்க. சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவில் சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கடலில் கவிழ்ந்து வந்து பார்த்திங்கன்னா விபத்துக்குள்ளாயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது
ஆயுஷ் மருத்துவத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச அங்கீகாரம் கிடைக்க இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய இந்திய மருத்துவமான ஆயுஷ் முறைகளுக்கு உலகளாவிய அங்கீகாரம் பெறுவதற்கான முயற்சிகளை வந்து பார்த்திங்கன்னா முக்கிய மைல்கல்லாக உலக சுகாதார அமைப்புக்கும் மத்திய ஆயுஷ் அமைச்சகத்துக்கும் இடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திருக்காங்க. சர்வதேச மருத்துவ சிகிச்சை முறை வகைப்பாட்டின் கீழ் ஒரு பிரத்யேகமான பாரம்பரிய மருத்துவ தொகுதியை உருவாக்கும் பணிகளை வந்து பார்த்திங்கன்னா தொடங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வடலூரில் வந்து பார்த்திங்கன்னா சத்திய தர்மசாலை. வடலூர்னோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. வடலூரில் வள்ளலார் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்திய தர்மசாலையை தொடங்குறாரு. எப்போ அப்படின்னா 23/5/1867 தொடங்கியிருப்பார். முக்கியமான விஷயம் ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஓகேங்களா. அதை தொடங்கப்பட்ட 159 ஆண்டு தொடக்க விழா தொடங்குறாங்க. அவருடைய நெறி வந்து பார்த்திங்கன்னா ஜீவகாருண்யம் அப்படின்னு அவருடைய நெறி. இது முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்கூல் புக்லேயும் இருக்குது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி அப்படிங்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். சரிங்களா. அதேமாதிரி நம்ம டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.